இன்னும் அதைவிட மனதை மிகவும் காயப்படுத்துகிற அச்சுறுத்துகின்ற செயல் என்னவெனில், இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கிற விதத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் 130வது சட்ட திருத்தம் 2025 உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். வாதம் என்றும் நடக்கவில்லை. ஆனால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றால், அதன்படி 30 நாட்கள் ஒரு முதலமைச்சரோ, எந்த மாநில முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சர்களோ 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே, விசாரணை நடைபெறாமலே, நீதிமன்றம் தீர்ப்பளிக்காமலே அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் என்றுதான் இந்த மசோதாவை முன்வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை எவரும் முன்வைக்க துணிந்ததில்லை. இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக, அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற முதலமைச்சர்களை, அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாறு காணாத மோசடியாகும்.